விஜய்க்காக காவேரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மாமியும் வெயிட் பண்ணுறத பார்த்துட்டு காவேரி என்ன விஷயம் மாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய்க்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், எங்கள் சொந்தக்கார பொண்ணு, அவளை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிற விஜய்க்குன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன மாமி சொல்கிறீங்க? அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கும் தெரியும். அவள் தான் வந்து விஜய் வந்து சுத்தம் மதிக்கலையே, அதனால தான் வேறு பொண்ணு பார்த்துருக்கேன், சீக்கிரமாக டைவர்ஸ் கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்ல போகிறேன் அப்படின்னு. அவர்லாம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார், அவர் ஒய்ஃப் மேலே உயிரே வச்சிருக்காரு அப்படின்றாங்க. அதையும் பார்க்கலான்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக விஜய் வராரு. விஜய் வந்தோடனே வந்து காவேரி வந்து உடனே அப்படியே என்ன பண்ணு தெரியாமல் பார்க்குறாங்க. என்ன மாமி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டோன்னே மாமி வந்து விஷயத்த சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து சரிங்க மாமி, ஓகே மாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமி, நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிடலாம், அந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரோ. அது கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எவ்வளோ திமிரு இருக்கு இவர் பேசுறதுக்குன்னு. காவேரி என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. காவேரி ஏம்மா நீ டென்ஷன் ஆகிற, அவன் பொண்டாட்டியே டென்ஷன் இல்லாமல் இருக்கா, புருஷனை கவனிக்கிறதே இல்லை, பாவம் அந்த அம்பி சமையல் பண்ணக்கூட சரியாமல் கையெல்லாம் சுட்டுக்கிறான், இந்த மாதிரியே ஒரு பொம்பளை இருப்பா, புருஷனை சரியாக கவனிச்சிக்க வேணாம், அவளுக்கு தேவையானதெல்லாம் பண்ண வேணாம், புருஷனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும், அவனை வயிறை நிரப்பணும், அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிவிடலாம் பண்ணணும், அவள் தான் பொண்டாட்டிக்கு அழகு, நான் அப்படிப்பட்ட பொண்டாட்டி தான் வேணும் விஜய்க்கு, அதனால் நான் விஜய்க்கு கல்யாணம் பண்ணி தான் முடிவு பண்ணிட்டேம்மா. சரி விஜய் நீயே சம்மதிச்சிட்ட, இதுக்கப்புறம் பொண்ணு வீட்டில் நான் பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா காவேரி செம காண்டாக வராங்க. பார்த்து டென்ஷன் வராங்க. என்ன நினச்சிட்டிங்க உங்கள் மனசில் இப்படி சொல்கிறீங்கன்னு. நான் என்ன பண்ணுறது காவேரி, அவங்களா பார்க்குறாங்க, அவங்களா முடிவு பண்ணுறாங்க, நான் படுற பாடம் அவங்களுக்கு புரியுது, ஆனால் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி யோசிக்கிறாங்க, ஆமாம் நான் அவருக்கு சமைச்சு தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியாமல் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே ரொம்ப தேங்க்ஸ் காவேரி அப்படி சொல்லிட்டு சாப்பிட்றாரு. உடனே வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, அதனால மேடமுக்கு பயம் வந்துருச்சா அப்படின்னோடனே, நான் ஒன்றும் பயப்பில்லையே, பயத்துக்காகலாம் எடுத்துகிட்டு போனால் போது எடுத்துகிட்டு வந்து ஓவராக பண்ணேன், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. உடனே வந்து ஐயோ சாப்பாடு எடுத்துகிட்டு போகாது ப்ளீஸ் காவேரி, நான் என்ன பண்ணேன், சும்மா விளையாட்டுக்கு மாமிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் காவேரி, உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா, என் செல்ல பொண்டாட்டி அப்படி சொல்கிறாரு. சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு பிளேட்டை கொடுத்துருங்க, எங்கள் அம்மா பார்த்தாங்க அவ்வளோதான், நான் சாப்பிட்ட மாதிரி பாவலா காட்டி எடுத்து போய் வச்சிடறேன் அப்படின்னாங்க. அப்போ நீ சாப்பிட்லையா, நான்லாம் முன்னாடி சாப்பிட்டேன், இது 2வது ரவுண்டு, அடி பாவி 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு சாப்பிட்றியே, இந்த புருஷன் சாப்பிட்டானான்னு தெரியலையா, நீங்கள் தான் உங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே அப்புறம் என்ன அப்படின்றாங்க. சரி அப்படி சொல்லிட்டு சாப்பிடுவேன். இந்தாடி என்ன ஒரு வாய் ஊட்டிக்கோ, அதெல்லாம் இப்போ வேணாம், எங்கள் அம்மா பார்த்தாங்க பெரிய ப்ரெஷ் சீக்கிரம் கொடுங்க அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடி பாவி சரியாகவே சாப்பிடே உன்னையும் வாங்கி போயிட்டாலே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே காவேரி விஜயும் வந்து க்ளோஸாக வந்து பழகிறத வந்து மாமி பார்த்துறாங்க. மாமி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உன்னை காவேரி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க, நம்ம விஜயை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரம்பி வேணாம், அந்த பொண்ணுக்கிட்டலாம் பழகாத, நான் உனக்கு பொண்ணு பார்த்துருக்கணும் இல்லோ, நான் அந்த பொண்ணு வந்துட்டோன்னே நீ வந்து உன் வாழ்க்கையே மாறிடும் பாரு, அதனால் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, இவக்குள்ளே பழகினேன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அவங்க வீட்டில் வேறு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு காவேரி காதில் புகையாக வருது. இந்த மாமிக்கு எதுக்கு இது வேலை, என் புருஷனை ஏன் கூட பழகக்கூடாதுன்றாங்க அப்படி சொல்லிட்டு காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து நர்மதா வந்து பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க. அதை பார்த்தா காவேரியும் வந்து நம்ம கங்காவும் என்ன பண்ணுறாங்க, நர்மதா ரொம்ப வந்து அப்படியே வந்து உச்சி முகர்றாங்க. அடுத்து எல்லாருமே வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே மாமிக்கிட்ட போய் இந்த விஷயத்த வந்து நம்ம காவேரியும் வந்து கங்காவும் சொல்கிறாங்க. அப்படியா குட்டி பொண்ணாக இருந்தால் அவ்வளோ பெரிய மனுஷி ஆகிட்டா அப்படின்றாங்க. சரி தண்ணி ஊற்றியாச்சா, நீ தண்ணி ஊற்று தான் மாமி உங்களை கூப்பிட்டோம், இங்கே இருக்கிறவங்களாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை, கொஞ்சம் கூப்பிடுங்க மாமி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து விஜய் கிட்ட, பாத்தியா குட்டி பொண்ணு அவள் பெரிய மனுஷிட்டு, அப்படியே மாமி அப்படின்னோடனே ஆமாம் சரி மாமி, இதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க, மாமா வந்து நிறைய சீர்வரிசைலாம் வைப்பாங்க, ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க, ஜப்பாயிச்சிட்டா போச்சு அப்படி சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு. அதன்படி அவங்க தாத்தா வர வச்சு என்ன பண்ணுறாரு, ஃபங்க்ஷனுக்கெலாம் ஏற்பாடு பண்ணுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நர்மதாவுக்கு வந்து அங்கே புட்டு சுட்டி அதே டைமில் வந்து நர்மதாவுக்கு வந்து சடங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, தாள மேளத்தோடு வந்து இறங்குறாரு. கூடவே தாத்தாவும் வந்து இறங்குறாரு. இதை பார்த்த மாமிக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. இவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. ஏன்பா எல்லாம் பண்ணுற, நம்ம வீட்டு பொண்ணு பண்ண வேணாம் மாமி அப்படின்றாங்க. இதுதான் என் தாத்தான்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துகிறாரு. ஒன்றும் புரியல மாமிக்கு, ஒரே குழப்பம் அடைகிறாங்க. இங்கே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சாரதா எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காருன்னு. உடனே சாந்தி வந்து ஓடி போயிட்டு வரவேற்கிறாங்க. வாங்க இந்த வீட்டு மாப்பிள்ளை, பின்ன நீங்கள் எல்லாம் பண்ண வேணாவா, உண்மையிலே சொல்கிறேனே, நீங்கள் உண்மையிலே பெரிய ஆள் தான் அப்படி சொல்லிட்டு நிரூபிச்சிட்டிங்க அப்படின்றாங்க. சாந்தி வந்து கிட்ட வந்து பங்கஜ மாமி கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஆமாம் பின்ன காவேரியோட புருஷன் வந்து விஜய் தானே அப்படின்றாங்க. அதை கேட்டு அப்படியே தலையே சுற்றுது மாமிக்கு. இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட மறைச்சிட்டாங்களே, எல்லா விஷயமும் புரியுது, எதுக்காக காவேரி விஜயும் வந்து இப்படி பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.